ஹலோ கைஸ், வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி. ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பியோடைய ஆனுவல் பிளானர், அதாவது ஆனுவல் கேலண்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவாமா? ஸோ பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி நமக்கு தெரியும்லப்பா, ரயில்வே ரெக்கமெண்ட் போர்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2024ல் என்னென்ன எக்ஸாம்ஸ் நடக்கும் அப்படின்றதுக்கான ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பில இருந்து ஒரு 3 வேகன்சிஸ் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருச்சு. ஓகேவாப்பா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பி ரிலீஸ் ஆயிருச்சுப்பா. ஸோ ஏஎல்பியில் ஓவராலாக எவ்வளோ வேகன்சிஸ் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 வேகன்சி கிட்ட எனக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கப்பா. ஓகேவா? ஒரு எக்ஸாம் எப்போ வரும் சொல்லியிருக்காங்கன்னா ஜனவரி டு மார்ச்ல நமக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெக்னீஷியனுக்கான வேகன்சிஸ், அதாவது ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? அதோட வேகன்சி எவ்வளவு இருந்துச்சு பாத்தீங்கன்னா 9000 வேகன்சிஸ் இருந்துப்பா. ஸோ அது போக நேத்து பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி உடைய ஜேஇ, அதாவது ஜூனியர் என்ஜினியருக்கான வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு 5000 வேகன்சி கிட்ட இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தரா என்னென்ன நோட்டிபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ பாருங்க, எனக்கு இங்க ஏப்ரல் ஜூன்ல பாத்தீங்கன்னா டெக்னீஷியன் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை மார்ச்ல ஏஎல்பி. ஸோ ஏஎல்பி என்னன்னு தெரியும்லப்பா நமக்கு, அசிஸ்டன்ட் லோகோ பைலட். அசிஸ்டன்ட் லோகோ பைலட்னா ஸோ ட்ரெயினோட இன்ஜின் ரன் பண்ணுவாங்களப்பா, அதோடைய அசிஸ்டண்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த போஸ்டிங் இருக்கும். ஸோ அதுக்கான வேகன்சி தான் 6000 அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கப்பா, ஜூலை செப்டம்பர்ல பாத்தீங்கன்னா நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா கிராஜுவேட் அண்ட் தென் அண்டர் கிராஜுவேட் மொத்தம் 2 லெவல் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இதை என்ன சொல்லுவாங்கன்னா என்டிபிசின்னு சொல்லுவாங்க. ஓகேவாமா? ஸோ என்டிபிசிக்குள்ளலாம் போயிட்டோம்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்கும்பா. ஸோ லாஸ்ட் இயர் எவ்வளவுனா 2019 தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்டிபிசிக்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல மொத்தமா பாத்தீங்கன்னா எவ்வளவு வேகன்சி இருந்துச்சுன்னா 35,000க்கு மேல வேகன்சிஸ் இருந்துச்சு. ஸோ அதோட ப்ராசஸ் எல்லாமே நமக்கு 2023ல தான் முடிஞ்சிச்சு. ஸோ அது முடிஞ்சது காரணமாக தான் பாத்தீங்கன்னா 2024ல ஒரு ஹியூஜ் வேகன்சிஸ் கண்டிப்பா அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதுக்கப்புறம் வேற என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குன்னு பாருங்கம்மா. ஸோ ஜேஇக்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ பேராமெடிக்கல் கேட்டகரியிலையும் நமக்கு எக்ஸாம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க சொல்லியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன். ஸோ லாஸ்டா பார்த்தீங்கன்னா அக்டோபர் டு நவம்பர்ல 11/1 வரும். அது போக பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரியல் அண்ட் தென் ஐசோலேட்டட் கேட்டகரியிலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இயர்ல பார்த்தீங்கன்னா ஓவரால் நமக்கு ஒரு 6 எக்ஸாம்ஸ்க்கு மேல நடக்கும்பா கண்டிப்பா. ஸோ இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் நம்ம இந்த இயர்ல எதிர்பார்க்கலாம். ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கப்பா. ஸோ ரயில்வேல எல்லாம் நம்ம செக்யூர் ஒரு ஜாப் வந்து வாங்கிட்டோம்னா நம்ம லைஃப் வந்து செட்டில் ஆயிடும்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸான அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய சேனல் மட்டும் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ உங்களுக்கான வீடியோஸ், அதாவது உங்களுக்கு கிளாஸஸ்க்கான வீடியோஸ் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல கண்டினியூஸா ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ கண்டினியூஸா எங்களை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூமா.